நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள இயேசு சாமி, இந்த 9வது மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்கிறவர்களும் பார்க்கிறவர்களும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய சித்தம் செய்ய எங்கள் எல்லாருக்கும் கிருபையும் பலனும் தாரும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து வழி நடத்த ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். இந்த 9வது மாதம் முழுவதும் தேவன் எங்களோடு இருந்து வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நல்ல பிதாவே, ஆமே ஆமே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். நாம் இந்த நாளிலே இந்த 9வது மாதம் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 9வது மாதத்தில் தேவன் நமக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். நாம் அந்த வார்த்தையை தியானித்து அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை இயக்கிக் கொள்வோமானால், அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோமானால் மிக மிக ஆசீர்வாதமாக இருக்கும், மிக பிரயோஜனமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் ஒரு வார்த்தையை சொன்னார். சீஷர்கள் இயேசுவிட்ட கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? இயேசுவே, நீரும் உம்முடைய வருகைக்கும் பூமிக்கும் என்ன அடையாளம், எப்படி என்று கேட்டார்கள். ஆனால் இயேசு நிறைய விஷயங்களை அவருடைய வருகைக்கும் அந்த பூமிக்கும் உள்ள சம்பவங்களை குறித்து அங்கே சொல்லி வருகிறார். என்ன சொல்லி வருகிறார் என்று நீங்கள் பார்க்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லும்போது சீஷர்களே இயேசு பார்த்து சொல்கிறார், தேவாலயத்தை காட்டி சொல்லுகிறார். நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா, இந்த எருசலேம் தேவாலயம், இது ஒரு நாள் இங்கே இல்லாமல் என்ன செய்யப்படும்? இடிக்கப்படும். இதுக்கு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் போகும் காலம் வரும் என்று இயேசு சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அப்படியானால் தேவாலயம் தேவனுக்கு பிரியமாக இருக்குமா அப்படின்னா, அது மனுஷன் கையினாலே கட்டப்பட்ட ஆலயம் தேவனுக்கு பிரியமாக இருப்பது இல்லை என்பது இந்த வேத வாக்கியத்தின்படி நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக இயேசு சீஷர்களுக்கு சொல்லும்போது ஒலிவமலையில் இருக்கும்போது அவர் சொல்லுகிற சில காரியங்கள் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி வருகிறார். மூன்றாவது சொல்லுகிறார், யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போது அவர் சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள் கலங்காமல் இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியே சொல்லிட்டு வரும்போது நான்காவதாக அவர் சொல்லுகிறார், ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சியில் பல இடங்களில் உண்டாகும் என்று இயேசு சொல்லுகிறார். நாம் நன்றை கவனிக்க வேண்டும். நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்வதற்கு முன்பாக இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி வருகிறேன். எதற்காகனா, இயேசு சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம் பூமியிலே நிறைவேறும், நடக்கும், சம்பவிக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். நாம் இந்த மாதத்தில் 9வது மாதத்தில் நமக்குன்னு கர்த்தர் கொடுத்த வார்த்தை மத்தேயு 24:35 நாம் பார்க்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். நாம் நல்லா கவனிக்க வேண்டும். நீங்களும் நானும் நல்லா சிந்திக்க வேண்டும். இது சொன்னது ஒரு மனிதன் அல்ல. இது சொன்னது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வானத்தை உண்டாக்கினவர், இந்த பூமியை உண்டாக்கினவர், உங்களையும் என்னையும் உருவாக்கினவர்
இங்கே இருக்கிற எல்லா செடி கொடி மரங்களை, பறவைகளை, ஊரும் பிராணிகளை, காட்டு விலங்குகளை, நாட்டு விலங்குகளை உருவாக்கின இயேசு சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்றார்? வானமும் பூமியும் என்ன செய்யுமா? ஒளிந்து போகுமாம் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வானம் ஒளிந்து போகலாம், பூமி ஒளிந்து போகலாம், அவருடைய வார்த்தை மாறாதது என்று சொல்கிறார். நம்ம பார்க்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் அந்த வார்த்தையை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அந்த வார்த்தையை பற்றி அவர் ரொம்ப தெளிவாக சொல்லி வருகிறார். அதை நம்ம கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தை யார் என்று நம்ம கவனிக்கணும். வார்த்தைக்கு என்ன பவர் இருக்குது, என்ன வல்லமை இருக்குது, என்ன சக்தி இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார் 1ஆம் அதிகாரத்தில், யோவானிலே 1ஆம் அதிகாரத்தில், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, ஒருபோதும் தேவன் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். ஆதி என்று சொல்லுகிறார். ஆதிக்கு பொருள் என்ன? காலகாலமாய், நித்திய நித்தியமாய், நித்திய நித்திய நித்தியம், இதுக்கு புள்ளியே கிடையாது. அப்போ நித்திய நித்தியமாய் இருக்கிறவர், அவர் தேவனோடு இருந்தவர், அவர் தனக்காக இந்த பூமியையும் இந்த பூமியில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவர், இந்த பூமியில் வாழுகிற மனுக்குலங்களை தனக்காக சிருஷ்டித்த கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் வாழுகிற இந்த வானம் ஒளியும் இந்த பூமி ஒளியுமா. அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது, அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குது, அந்த வார்த்தை மனுஷனுக்கு ஜீவனாக ஒளியாக இருக்கிறது. யோவான் 1:4 வாசிக்கிறோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இது வார்த்தை. இயேசு சொல்லும்போது, கர்த்தர் சொல்லும்போது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான்? பிழைப்பான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆண்டோடைய வார்த்தையினாலே மனுஷனுக்கு சுகம் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தையை அனுப்பி சுகமாக்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டோடைய வார்த்தை மனுஷனை சுகமாக்குமா. அது பரலோகத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தை அனுப்பப்படுகிறது. எதற்காக அனுப்பப்படுகிறது? அவருக்கு முன்பாக, அவருடைய வார்த்தைக்கு முன்பாக யார் யார் நடுங்குகிறார்களோ அவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறாராம். அப்போ அவருக்கு முன்பாக யார் யார் நடுங்குகிறார்களோ அவர்களை ஆசீர்வதிக்க, அவர்களை எழுப்ப, அவர்களை தூக்கி நிறுத்த இந்த வார்த்தை அனுப்பப்படுகிறது. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. வானம் ஒளிந்து போகும், பூமி ஒளிந்து போகும், இங்கே காண்கிற எல்லா ஐஸ்வர்யமும் எல்லா சம்பத்தும் இல்லாமல் போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தருக்கு நடுங்கினீங்கன்னா, அந்த வசனத்துக்கு நடுங்கினீங்கன்னா, அவர் உங்களை நோக்கி பார்ப்பாராம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். இங்கே சங்கீத புத்தகம் 102:25 வாசிக்கிறோம், நீர் ஆதியிலே பூமியை என்ன செய்தீர்? அஸ்திவாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியாய் இருக்கிறது, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போகும், அவைகளை ஒரு சால்வையை போல மாற்றுவீர், அப்போது மாறி போகும். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள்
முடிந்து போவதில்லை. கர்த்தருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. மனுஷன் முடிந்து போயிடுவான். உங்கள் மனுஷன் காலகாலமாக இருப்பான், முடிந்து போயிடுவான். அவன் சந்ததி வேணால் பூமியில் வரலாம். ஆனால் கர்த்தர் என்றைக்கும் முடிவில்லாதவராக இருக்கிறார். அவருக்கு முடிவு கிடையாது. ஆனபடினால ஆண்டோடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளது, அது மனுஷனை பிரகாசிப்பிக்கும். வேதம் சொல்லுகிறது, மனுஷனை வாளாக்காமல் அது தலையாக்கும், அது கீழாக்காமல் மேலாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் இந்த வசனத்துக்கு முன்பாக எந்த மாதிரி இருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் அப்படி நினைத்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் இந்த வார்த்தை நம்மளை எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறது என்று நம்ம பார்க்க முடியும். அதனால் வானம் கர்த்தருடைய கிரியையாக இருக்கிறது. அவருடைய கிரியைக்கு முன்பாக இந்த வானம் என்ன செய்யும்? அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யும். வானமே குமுறுனா அது குமுறும், சோத்திரம். பூமியே வாயை பிளன்னா அது வாயை பிளக்கும். இதுதான் தேவனுடைய வார்த்தைக்கு அது செவி சாய்க்கிறது. அப்போ அவருடைய சிருஷ்டி இதெல்லாம் செவி சாய்க்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு? கொஞ்சம் கவனிப்போம். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள், வானத்தை பாருங்க அப்படிங்கிறார் இந்த தீர்க்கதரிசி. அப்புறம் சொல்கிறாரு, கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். முதல்ல வானத்தை நோக்கி பாரு, ரெண்டாவது பூமியை நோக்கி பாரு அப்படிங்கிறார். மூன்றாவது அவர் சொல்கிறார், வானம் புகையை போல ஒளிந்து போகும், பூமி வஸ்திரத்தை போல் பழமையாய் போகும், அதன் குடிகள் அப்படியே ஒளிந்து போவார்கள், என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை. ரட்சிப்பு என்றென்றைக்கு இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை. யார் இந்த பூமியில் நீதிமானாய் வாழுகிறார்களோ அவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். நோவா என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் நீதிமானாய் இருந்தபடினாலே கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அதனால் நம்ம பூமியில் வாழணும்னா தேவனுடைய கண்களில் நமக்கு என்ன வேண்டும்? கிருபை வேண்டும், கிருபை வேண்டும். நீங்கள் பார்க்கிற மனிதர்கள், வசதி படைத்த மனிதர்களை பார்க்கலாம், அவன் ஒளிந்து போவான். மாந்திரிகன் செய்கிறவனை பார்க்கலாம், அவன் ஒளிந்து போவான். பில்லிசூனியன் செய்கிறவனை பார்க்கலாம், அவன் ஒளிந்து போவான். அரசியல்வாதியை பார்க்கலாம், அவன் ஒளிந்து போவான். பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவர்களை பார்க்கலாம், அவர்களெல்லாம் ஒளிந்து போவார்கள். ஆண்டவருடைய வார்த்தை மாறாதது. அந்த வார்த்தை ஒவ்வொரு மனுஷனையும் உயிர்ப்பிக்கும். அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குது, அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது, அந்த வார்த்தைக்கு மகத்துவம் இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தை, அது தேவனாய் இருக்கிறது. அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது தேவனுடைய வார்த்தை, அது எப்படி இருக்கிறது? தேவனாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லைங்க. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மேன்மை உண்டாகும், நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும், நல்ல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அதனால் நாம் தேவனுக்கு முன்பாக நம்ம செம்மையாய் காணப்பட வேண்டும். தேவனுக்கு முன்பாக நாம் சரியாய் காணப்பட வேண்டும். அப்போது தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிக்கிறதே நாம் காண முடியும். அதனால் அந்த வார்த்தைக்கு நீங்கள் நல்ல மதிப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை தினமும் வாசிக்கணும், வசனத்தை வாசிக்கணும். கர்த்தர் உங்களோடு பேசுவார். இந்த வார்த்தை
உண்டாக கடவுதுன்னு சொன்னால் அது உண்டாகும். வானம் உண்டாகும், பூமி உண்டாகும். அவருடைய வார்த்தையினாலே வானம் உண்டானது, பூமி உண்டானது, சமுத்திரம் உண்டானது. எல்லாம் தேவனுடைய வார்த்தையினால் உருவானது. சூரியன் தேவனுடைய வார்த்தையினால் உருவானது, சந்திரன் தேவனுடைய வார்த்தையினால் உருவானது. ஆனால் அதெல்லாம் ஒளிந்து போகும். ஆண்டவருடைய வார்த்தை ஒளியாதது, அது ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது. அந்த வார்த்தைக்கு முன்பாக நாம் சரியாக காணப்படணும். நெகேமியா சொல்லுகிறார் 9ஆம் அதிகாரத்தில். நெகேமியா என்ன சொல்கிறார்னு பார்ப்போம். 9:6 பாருங்கள். நெகேமியா ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும். என்ன சொல்கிறார்னு பாருங்கள். நெகேமியா 9:6 அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. வானத்தில் இருக்கிற சந்திர, சூரியன், நட்சத்திரம், இப்படி எல்லாமே கர்த்தரை பணிந்து கொள்ளுகிறது. சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா மச்சங்களும் கர்த்தரை பணிந்து கொள்ளுகிறதா. எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டாக்கினார் என்று நெகேமியா அழகாய் சொல்லுகிறார், அழகாய் சொல்லுகிறார். அதனால் இந்த வார்த்தை நமக்கு இந்த மாதம் என்னன்னா, உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தந்தார் அல்லவா. போன வருஷம் முழுவதும் கொடுத்தார், அதுக்கு முந்தின வருஷம் முழுவதும் கொடுத்தார், அதுக்கு முந்தின வருஷம் முழுவதும் கொடுத்தார். இந்த வருஷம் நமக்கு ஜனவரியிலிருந்து கொடுத்தார். நிறைய வார்த்தைகளை கொடுத்தார். அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒளிந்து போவதில்லை. விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான். அதனால் விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் பிழைப்பு உண்டு. அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னென்னா, உங்களையும் என்னையும் உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஒளிந்து போகும். பெரிய மனிதர்கள் ஒளிந்து போவார்கள். ஒருவேளை கோலியாத்தை போல உள்ள மனிதர்கள் உங்களுக்கு முன்பாக நிற்கலாம், ஒளிந்து போவார்கள். ஒருவேளை எரிகோ போன்ற மனிதர்கள் உங்களுக்கு முன்பாக நிற்கலாம், அவர்கள் நொறுங்கி போவார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ கோட்டை நொறுங்கினது. அதனால் தாவீதுக்கு முன்பாக கோலியாத்து இல்லாமல் போனான். அபிஷேகம் பெற்ற தேவ ஜனமே, அபிஷேகம் பெற்ற வார்த்தையை கேட்குற தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் உனக்கு ஒரு நாளும் மாறாத ஒளிந்து போகாத தேவ வார்த்தை உனக்கு கடந்து வருகிறது. அந்த வார்த்தை அது ஒளிந்து போவதில்லை. அந்த வார்த்தை நித்திய நித்திய காலமாய் நிலைத்திருக்கும் வார்த்தை. அந்த வார்த்தை தான் தேவன். அந்த வார்த்தை தான் வல்லமை உள்ளது. அது உங்களுக்கு அற்புதங்களை செய்யும். நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் நீங்கள் எதிர்பார்க்காதையும் அந்த வார்த்தை செய்யும். அந்த வார்த்தைக்கு முன்பாக நாம் தலை சாய்க்கும் போது அந்த வார்த்தை வல்லமையான கிரியை செய்யும். ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நாம் அங்கே வாசிக்கும்போது அந்த ஆக்கியன் சொல்லுகிறதை பார்ப்போம். அந்த ஆக்கியன் என்ன சொல்லுகிறார், அந்த ஆசிரியர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி கொஞ்சம் கவனிங்கள். கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும். ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர், அப்போது மாறிப்போகும். நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறதே. பார்த்தீங்களா, அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கு. அதனால் திரும்ப திரும்ப நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
உங்களுக்கு முன்பாக எல்லாம் ஒளிந்து போகலாம், தேவனும் தேவனுடைய வார்த்தையும் மாறாது, ஒளிந்து போகாது. அது அற்புதங்களை செய்யும், அது அதிசயங்களை செய்யும். இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் ஈறுகளாய் பிடித்து கொள்ளுங்க. இந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை இயக்குங்க. இந்த வசனத்தின்படி உங்களுக்கு நீங்கள் செவிசாய்த்து நடக்கும்போது தேவன் பலத்த கிரியைகளை செய்வார். ஒருபோதும் ஆண்டவருடைய வார்த்தை மாறாதது, வாக்குத்தத்தம் மாறாதது. ஆண்டவர் சொன்னால் அதை செய்வார், பொய் உரைக்க மாட்டார். அவர் பொய் சொல்ல தேவனும் அல்ல, மனமாற அவர் மனுஷனும் அல்ல, சொல்லியும் செய்யாமல் இருக்கிறவர் அல்ல. ஆனபடினாலே யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னார். அதே மாதிரி யோசுவாவுக்கு கர்த்தர் கூட இருந்து நடத்தினார். இப்போது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாவருக்கும், உங்கள் யாவருக்கும் நான் இந்த 9வது மாதத்தில் தீர்க்க தரிசன வசனமாக இந்த வசனத்தை சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தான் போகிறீர்கள், நாம் பெற்றுக்கொள்ளத்தான் போகிறோம். அது சீக்கிரமாக கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு காண வைக்கப் போகிறார். ஆனபடி நான் இந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். நாம் கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள இயேசு சாமி, இந்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். வானம் ஒளிந்து போகும், பூமி ஒளிந்து போகும், நீர் மாறாதவர், உம்முடைய வார்த்தை மாறாதது. நீர் சதா காலமும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலும் தம்முடைய மகிமையினாலும் தம்முடைய கனத்தினாலும் நிரப்பும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பிரசன்னம் கூட இருக்கட்டும். வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்யும். இது உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே இந்த வார்த்தை நிறைவேற நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். நிறைவேற்றுகிற மாதமாய், நிறைவேறுகிற மாதமாய், பெற்றுக்கொள்ளுகிற மாதமாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அற்புதம் செய்து அதிசயம் செய்து வளர்த்து காணொலியில் பார்க்குற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசு நல்ல பிதாவே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.